ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீசனோட பேர் த குட் பேட் மதர் எபிசோட் 7. இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்ஸ் பார்க்கலாம், பார்த்து வந்துருங்க. இதுக்கப்புறம் போகிற எபிசோட்ஸ் பார்க்கறதுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஆரம்பத்தில் ஹீரோட அம்மா ஃபார்மில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க காமிக்கிறாங்க. அவங்க டாக்டர்ஸ் வந்து வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே சாமோட அப்பா ஊத்தவரை பார்க்க அவர் வீட்டுக்கு வந்திருப்பாரு. அந்த மாஸ்க்ல அடியாருக்கு சாப்பாடுலாம் கொண்டு வராங்க. அவர் அப்படி இதெல்லாம் இதுக்கு எனக்குன்னு கேட்டுக்கிட்டே வாங்க போக அவங்க அதை நாய்க்கு போட்டுடுறாங்க. உடனே இவரும் அப்படி கேஷுவல் அடிச்சு சமாளிச்சுறாரு. அப்போ ஊர்த்தலைவர் கிட்ட நீ ரொம்ப நாளா விற்க முடியாம நிலத்த வச்சிருந்தால அதை விசாரிச்சு 2 பேர் வந்தாங்கன்னு சொல்றாரு. அது கேட்ட அவர் ஷாக் ஆயிடுறாரு. அந்த 2 பேர் வேறு யாரும் இல்ல, சியோ அனுப்பின ஸ்பைங்க தான். ஹீரோட அம்மா கிட்ட இங்க ஃபார்ம் இருக்கிறதா போய் சொல்லிருப்பாங்கல்ல, இப்ப இந்த பொய்யை நிரூபிக்கிறதுக்காக அந்த நிலத்தை வாங்க வந்திருப்பாங்க. சாமோட அம்மா ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த நிலத்தை ரொம்ப நாளா விற்க முடியாம இருந்திருப்பாங்க. அவங்க உடனே காசு கொடுக்க அந்த நேரத்தில் சாம் கதவை திறந்துட்டு வெளியே வந்துடுறான். சாம் பணத்தை பார்த்து அதை விட மாட்டாங்கிறதால அதை உடனே ஒழிச்சு வச்சுறாங்க. அப்படியே டாபிக்கையும் மாத்தி வேற ஏதோ பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவருக்கு சந்தேகம் வந்துருது. அவங்க கிட்ட நீங்க என்ன மறக்கிறீன்னு கேட்டுச்சுக்க சாமோட அப்பா உள்ள கரெக்டா வந்து நம்ம நிலத்தை 2 பேர் வாங்கறதுக்கு வந்திருக்காங்களா அப்படின்னு கத்துறாரு. அப்படியே எல்லாரும் ஷாக் ஆகி நிக்கிறாங்க. இப்ப சாம் கதவை திறந்துகிட்டு வெளியே வரான். சாம் முன்னாடி ஒர்க் பண்ணி இருந்த ஹோட்டல்ல பிரச்சனை பண்ணதால அந்த ஹோட்டல உணவரை தேடிட்டு இருப்பான்ல, அவர்கிட்ட தப்பிச்சுதான் ஊருக்கே வந்திருப்பான். இப்ப அவர் அவன் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு. இப்ப கட் பண்ணி திரும்ப ஹீரோட அம்மா காட்டுறாங்க. அவங்களுக்கு எந்த வேலையுமே ஆக மாட்டேங்குது. அப்படி அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு நோட் புக்ல அவங்க பையனுக்காக நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணணும்னு எழுதிருப்பாங்க. அங்க கேஸ் பில்லுக்கு கட்டணும், எலக்ட்ரிசிட்டி பில்லுக்கு கட்டணும், எந்த பிளம்பரை கூப்பிடணும் எழுதுறாங்க. அவங்களோட ஹஸ்பண்டோட போட்டோவை பார்த்து என்னால சாக முடியாது, என் பையனை விட்டுட்டு வர முடியாதுன்னு அழுகுறாங்க. இங்க ஹீரோ 2 சின்ன பசங்க கிட்ட கொஞ்ச நாளே அம்மா ரொம்ப வித்தியாசமா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றான். அதுக்கு அவங்க அம்மானாலே அப்படித்தானே சொல்றாங்க. அப்படியே அவங்க அப்படின்னு அவங்க வித்தியாசமா பண்றாங்கன்னு கேட்க ஹீரோ முன்னாடி மாதிரி அவங்க ரொம்ப பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றான். இது நல்ல விஷயம் தானே, இதுக்கு எதுக்கு நீ இவ்வளவு ஃபீல் பண்ணேன்னு அவங்க கேக்குறாங்க. ஹீரோ அவங்க கிட்ட நான் அவங்க கூட எல்லாம் விளையாடக்கூடாதுன்னு உங்க அம்மா சொல்லிருக்காங்கல்ல, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போறான். அதுக்கு அவங்க எங்க அம்மா டவுனுக்கு போயிருக்காங்க, சோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோட அம்மா அங்க ஓடி வராங்க. அவங்க அங்க சந்தோஷமா வந்து எல்லா கூடயும் பேசிட்டு அப்படியே ஹீரோவையும் கூட்டிட்டு போறாங்க. அந்த 2 சின்ன பசங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அவங்க ஹீரோவை கூட்டிக்கிட்டு டவுனுக்கு வந்து அவனுக்கு ஷூஸ் வாங்க போறாங்க. அப்ப ஊர்த்தரோட வைஃப் மாஸ்க் லேடியோட நாய் இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு நாய் அங்க போய்கிட்டு இருக்கு. அதை அவங்களோட நாய்னு நினைச்சுக்கிறான். சோ அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். அந்த நாய்க்குட்டி வேற யாராவது அதை அவங்க வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. இங்க ஹீரோ இருந்த இடத்துல இல்லாதனால ஹீரோட அம்மா அவனை தேடி போறாங்க. ஹீரோ திரும்பி வரதுக்குள்ள 3 ஸ்கூல் பசங்க அவனை பிடிச்சு பைத்தியம்னு சொல்லி அவனை புள்ளி பண்றாங்க. அப்படியே அவன் காசு எல்லாம் எடுக்க பாக்குறாங்க. ஹீரோ அவங்கள பார்த்து பயந்து போயிடறான். அப்ப கரெக்டா அவனோட அம்மா வந்து அவங்கள அடிச்சு துரத்திடுறாங்க. இப்போ ஹீரோ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவனுக்கு எப்படி திட்டணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படியே அவங்க கிட்ட டாக்குமெண்ட்ஸ், பேங்க் கார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி தான் நான் போனதுக்கு அப்புறம் இதை யாராவது கேட்டா அவங்களே பார்த்து இதே மாதிரி தான் திட்டணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஃபார்மையும் அவனுக்கு எப்படிலாம் ரன் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. பண்டிகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணணும், தோட்டத்துல எப்படி ஒர்க் பண்ணணும், யாருக்கெல்லாம் கால் பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. அவனும் ஒவ்வொன்றா எல்லாத்தையும் கவனமா கத்துக்கிறான். இங்க ஹீரோயின் அவன் கடையை ஓபன் பண்றதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருப்பா. அப்ப அந்த மாஸ்க் லேடி அங்க வந்து என் கையில இருந்த சாம்ஸ் எல்லாம் கீழே விழுந்துருச்சு, எனக்கு திரும்பவும் நெய்யார் பண்ண முடியுமான்னு கேக்குறா. இப்ப அவங்களுக்கு மட்டும் இல்ல, இன்னும் 2-3 பேருக்கு ஹீரோயின் ஃப்ரீயாவே நெய்யார் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவளோட அம்மா இனி அவ பிசினஸ் ஆரம்பிக்க போறா, நீ அங்க வந்து பாத்துக்கோங்க, இனி ஃப்ரீயா எல்லாம் கேட்காதீங்கன்னு சொல்றாங்க. இங்க சாம காட்டுறாங்க. அவனுக்கு காலையில கடத்தி போனவங்க நாள் பூரா அடிச்சுட்டு இரவு தான் கொண்டு வந்து விடுறாங்க. அப்படியே அவங்க கிட்ட எங்க ஹோட்டல்ல பண்ண டேமேஜுக்கு எல்லாம் நீ பணத்தை கொடுக்கலன்னா உன் கிட்டியில நீ வித்துருவோன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படியே அவன் வெளியே எந்திரிச்சு நடந்து வர ஹீரோயின் அவனுக்கு கால் பண்றா. ஹீரோயினுக்கு சாம் ஊருக்கு வந்தது தெரியாது. அதே மாதிரி சாமுக்கு ஹீரோயின் ஊருக்கு வந்ததும் தெரியாது. அவங்க இப்பதான் வந்திருப்பாங்க. அப்படியே ஹீரோயின் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, வேலைக்கெல்லாம் போறியான்னு கேட்க நான் இப்பவும் வேலை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன், கடல்ல வேலை பாக்குறேன்னு சொல்றான். அப்படியே அவங்க பேசிக்கிட்டு ஹீரோனோட வீட்டை கிராஸ் பண்ணும்போது ஹீரோன் அவனை பாத்துடுறா. அதே மாதிரி ஹீரோனும் அவன் கிட்ட நான் சியோல ஒரு பெரிய கடை ஆரம்பிச்சுக்கேன்னு சொல்லிருப்பா. சோ அவளை எங்கேயோ பார்த்துட்டு அவனும் ஷாக் ஆயிரான். ஹீரோன் அவகிட்ட நீ யார்கிட்ட கடன் வாங்கிட்டு இங்க வந்து ஒளிஞ்சிருக்கேன்னு கேட்க அதுக்கு அவன் நீ மட்டும் சியோல வேலை செய்யணும்னு சொல்லிட்டு இந்த சின்ன ஊர்ல வந்து வேலை செய்யலாம், நான் போய் சேரக்கூடாதான்னு கேட்கிறான். அப்படியே நம்ம 2 பேரும் எல்லாமே கேவலமா தான் இருக்கு, சோ இதை பத்தி பேசுவானு முடிவு பண்றாங்க. சாம் நம்ம எல்லாமே ரொம்ப கேவலமா தான் இருக்கு, ஆனா ஹீரோவோட பரவாயில்ல, அவன் தான் பைத்தியம் ஆயிட்டான்னு சொல்றான். அது கிட்டவா கோவப்படுறா. அவனை திட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. இப்ப காலையில ஹீரோட அம்மா கூட சுத்தமா சரியில்லை. சியோ அனுப்பிய 2 பேரும் அவன் வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு ஸ்பை பண்ணிட்டு இருப்பாங்க. இப்பதான் கரெக்டா வீட்டுக்குள்ள போய் செக் பண்ணிடலான்னு சொல்றாங்க. மத்தவன் இதான் இப்ப பிரச்சனை, நம்ம ஃபார்ம் வாங்குறதுக்கு இடம் வாங்கிட்டோம், இப்ப வீடு கட்டணுமேனு சொல்றான். அவன் வந்த வேலையை விட்டுட்டு நிஜமாவே தோட்டக்காரனே மாறிட்டான். அவங்க பேசிட்டு இருக்க சாம் அவங்க பின்னாடி வந்து நிக்கிறான். அவங்க கிட்ட உங்களை பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு, கோட்டை சுட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஃபார்ம் பண்ண வந்திருக்கீங்க, அதுவும் அந்த வீணா போன நிலத்தை 2 மடங்கு காசு கொடுத்து வாங்கிருக்கீங்க,
ஒண்ணு உங்களுக்கு மென்டல் பிரச்சனையா இருக்கணும், இல்லைன்னா பிரச்சனை பண்ண வந்திருக்கணும்னு சொல்றான். அவங்க உடனே சமாளிச்சு, அப்படிலாம் இல்ல, எங்களுக்கு விவசாயம் பண்ண ரொம்ப நாள் ஆசை, நாங்க ஒரு வீடு தேடிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. அப்படியா, ஃபார்மிங் பிசினஸ் பத்தி எனக்கு எல்லாமே தெரியும், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்கன்னு சொல்லி அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போறான். அவங்களும் என்ன பண்றது தெரியாம அவன் பின்னாடியே போறாங்க. இப்ப ஹீரோ அம்மாவும் காலைல வந்துட்டு காமிக்கிறாங்க. அங்க வர வழியெல்லாம் உன்னை யாராவது ஏமாத்த பார்த்தா என்ன பண்ணணுங்கிறத சொல்லி கொடுத்துட்டே வராங்க. அப்ப ஹீரோ அவங்க வீட்டுக்கு முன்னாடி இந்த பேனர்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட காட்டுறான். அந்த புதுசா வந்த நெய்பர் தான் அவங்கள வெளியே போக சொல்லி நிறைய பேனர்ஸ் எல்லாம் எழுதி ஒட்டிருப்பாரு. அதை பார்த்து அவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அப்படியே கோவத்துல இருந்து பேனர்ஸ் எல்லாம் கிழிக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த நெய்பர் அவங்கள பார்க்க வராரு. அவரு கோமா, நான் தான் அந்த பேனர்ஸ் எல்லாம் வச்சேன், இந்த ஊருக்கு எல்லாரையுமே போராட்டம் பண்ணதை கூப்பிட்டேன், ஆனா அவங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அதை நானே பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன் சொல்றாரு. அவங்க கோமா வெளியே போங்கன்னு கத்த அவரு இந்த ஃபார்முக்கு போய் விட்டுட்டு போயிரு, இல்லைன்னா உனக்கு கொண்டுடுவேன்னு சொல்றாரு. அதை கிட்ட அவங்க இன்னும் கோமாயிடுறாங்க. அவர்கிட்ட என்ன கொண்டுடுவியான்னு கேட்டுக்கிட்டே அவரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோ போறது ஓடி வந்து அவங்களை தடுத்து நிறுத்துறாங்க. அவங்க கோமா, இந்த ஃபார்முக்காக என் ஹஸ்பண்ட் உயிரையும் வச்சிருக்காரு, நான் இதெல்லாம் விட்டுட்டு போக முடியாதுன்னு கத்துறாங்க. அப்ப ஒருத்தர் ஃபாஸ்டா ஓடி வந்து எல்லாமே முடிஞ்சதுன்னு கத்துறாரு. இப்ப கட் பண்ணா ஊர்க்காரங்களான்னு பேசிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க இன்னொரு ஃபார்ம்ல வைரஸ் பரவி இருக்கும். அந்த வைரஸ் எல்லா இடம் பரவக்கூடாதுறதால 3 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்க எல்லா பண்டிகளையும் கொல்லணும்னு எல்லாரும் வந்திருப்பாங்க. மத்தவங்க இப்ப இதுவா முக்கியம்னு அவங்களை திட்டிட்டு, பாவம் ஹீரோட அம்மா இவ இதை எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல என்ன சொல்றாங்க. இங்க இந்த பண்டிகை எல்லாம் கொண்டு எல்லாத்தையும் புதைச்சிடுறாங்க. ஹீரோட அம்மா பார்க்க முடியாம அழுறாங்க. அவங்கள பார்த்து ஹீரோ அழுறான். ஊர்க்காரங்க எல்லாருமே அழுறாங்க. இங்க சாம் சியோட 2 ஆடுகளை கூட்டிட்டு வந்தால அவன் ஊர்ல யாரோட வீட்லயே திருடி தான் அவங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுப்பான். அந்த வீட்டுக்கார கோமா பூஜைக்கு வச்சிருந்ததெல்லாம் எதுக்கு எடுத்து திருடனு கத்த அவன் கண்டுக்காம இங்க பேசிட்டு இருக்கான். அவரு ஹீரோ வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு தெரியுமா, இங்க வந்து திருடி சாப்பிட்டு இருக்கேன்னு கத்துறாரு. அந்த 2 பேரும் அதை கிட்ட ஷாக் ஆகிறாங்க. இங்க ஹீரோட அம்மாவும் ஹீரோயின் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றா. அவளுக்கும் ரொம்ப கவலையா இருக்கு. ஹீரோ வீட்டுல வச்சு வளர்த்த பண்டிக்குட்டி மட்டும் தான் தப்பி இருக்கும், ஏன்னா அந்த 3 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குலாம் வராது. அந்த சியோட 2 ஆளுங்களும் வீட்டை சுத்தி தேடுறதுக்காக வந்திருப்பாங்க. அதுல ஒருத்தன் இந்த பண்டிக்குட்டி மட்டும் தான் தப்பிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப கவலையா இருக்குன்னு பேசிட்டு இருக்கான். மத்தவன் அவன் தலையில அடிச்சு வந்த வேலையை பாரான்னு திட்டுறான். இப்ப 2 பேரும் சேர்ந்து தர்றாங்க. இங்க கிம்ம காட்டுறாங்க. ஜெனி கல்யாணம் பண்ணதுக்காக ஒரு ஃபேமிலி கூட பேசிட்டு இருப்பாரு. ஜெனி இன்ட்ரெஸ்டே இல்லாம உட்காந்துட்டு இருப்பா. அதே டைம் இங்க நைட் ஃபுல்லா ஹீரோ அம்மாவும் பண்டிகை நினைச்சு கவலைப்பட்டுட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போ அடுத்த நாள் ஹீரோயின் கடை திறந்திருப்பால, அங்கேயும் அந்த பண்டிகளை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. வயலுக்கு மருந்தெல்லாம் வைக்கிற கடை ஒண்ணு, அந்த பண்டிகைல எங்க புதைச்சாங்கன்னு கேட்க இன்னொருத்தர் பொட்டோட்டோ கடல தான் புதைச்சாங்கன்னு சொல்றாரு. அதுக்கு அவரு அங்கேயே போச்சாங்க, அப்படியே நீ தோட்டம் பண்ண முடியாதுன்னு கவலைப்படுறாரு. அப்படின்னா வந்து அவங்க தோட்டத்துக்கு தேவையான அப்புறம் எதுக்கு மருந்து வாங்கிட்டு போனாங்கன்னு கேக்குறாரு. அது கேட்டெல்லாம் ஷாக் ஆகிறாங்க. ஹீரோயினும் ஷாக் ஆகி எப்போன்னு கேட்க காலையில தான் ஹீரோட அம்மா வந்து மருந்தெல்லாம் வாங்கிட்டு போனாங்கன்னு அவர் சொல்றாரு. அவ எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிடறா. இங்க ஹீரோட அம்மா ஹீரோவை கூட்டிக்கிட்டு அந்த மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க ஹஸ்பண்டோட சிமெட்ரிக்கு வராங்க. ஹீரோ அவங்க கிட்ட நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம், டூருக்கு வந்திருக்கோமான்னு கேக்குறான். அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருது. அவங்க சாரி, நான் உங்க சின்ன வயசுல இருந்து டூருக்கே போக விட்டதில்ல, என்ன மன்னிச்சிடுன்னு சொல்றாங்க. அப்படியே என் சின்ன வயசா இருக்கும் போது என் ஃபேமிலி இப்படிதான் டூருக்கு போனாங்க, நான் தான் அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தேன், ஆனா கண்ணு மூடான ஆக்சிடென்ட் பட்டு இறந்துட்டாங்க, அதனால நான் டூருக்கு விட்டதே இல்லைன்னு சொல்றாங்க. அவங்க அப்படியே எமோஷனலா பேசிட்டு அந்த மருந்து எடுத்து ஓபன் பண்ண ஹீரோ அதை வாங்கி ஓபன் பண்ணி கொடுக்குறான். அவங்க கிட்ட எல்லாம் ஒன்றும் முடியல, நம்ம கிட்ட ஒரு பன்னிக்குட்டி இருக்குல்ல, அதை பெருசாக்கி நம்ம முன்னாடி மாதிரி பெரிய ஃபார்ம் ஆக்கிலான்னு சொல்றான். அது கிட்ட அவங்க என்ன எமோஷனல் ஆயிராங்க. அதே டைம் இங்க ஹீரோயின் ஹீரோட அம்மா தப்பா முடிவு எடுத்துருவாங்களான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போய் கதை தட்டுறாங்க. ஆனா உள்ள யாருமே இல்ல. அவன் அப்படியே பயந்து போய் கதை திரும்ப தட்டிக்கிட்டு இருக்க சாம் வந்து இங்க என்ன பண்ணேன்னு கேக்குறான். அவன் ஒன்னும் சொல்லாம் கதை தட்டிட்டே இருக்கா. அவங்க அங்க இருக்காங்கன்னு காட்ட பின்னாடி ஹீரோவும் அம்மாவும் வராங்க. ஹீரோயின் அவங்க கையில இருந்த மருந்தெல்லாம் பாத்துடுறா. அதை அவங்க இருந்து பறிச்சுட்டு இதை எங்க ஃபார்முக்கு தானே வாங்குறீங்கன்னு கேக்குறா. அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. அவ அப்படியே அதை எடுத்துக்கிட்டு கோமா கிளம்பிடுறா. சாம பின்னாடி வர்றான். அவகிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்க அவ அழ ஆரம்பிச்சிடறா. அவன் திரும்பவும் என்னாச்சுன்னு கேட்க அவனை கண்டபடி திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறா. அன்னைக்கு நைட் ஹீரோ தூங்கினதுக்கு அப்புறம் சாமோட அம்மாவும் ஹீரோட அம்மாவும் அவங்க வீட்டுக்கு வராங்க. முன்னாடி ஹீரோவும் ஜெனியும் இங்க வீட்டுக்கு வரும்போது ஹீரோட அம்மாக்காக நிறைய பேக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்கல்ல, அதை அவங்க கிட்ட கொடுத்துட்டு இது உங்களுக்கு தானே சொல்றாங்க. அவங்க இதெல்லாம் எதுக்குன்னு கேட்க இந்த கஷ்டமான டைம்ல நீங்க மட்டும் இல்லைன்னா என்னால ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது, அதனால ஒரு கிஃப்டா வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. முதல்ல அவங்க முடியாதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி நாங்க எடுத்துக்க முடியும்னு கேட்டுட்டு அப்புறம் நீ இவ்வளவு சொல்றதால நாங்க எடுத்துக்கிறோம்னு சொல்றாங்க. அடுத்த நாள் ஆத்துல குளிக்கிறதுக்காக எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் 2 பசங்களையும் கூட்டிட்டு வரா. சாம் அங்க வரான். சாம் அந்த பசங்களை முன்னாடி மீட் பண்ணதே கிடையாது. ஹீரோயின் அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ண அந்த திருடனான்னு கேக்குறாங்க. அவன் அப்படியே வாய மூடிடுறா. இங்க சிஓ காட்டுறாங்க. அவர் 2 ஆளுங்களையும் இந்த டாக்குமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கல, ஹீரோவில் இந்த 2 விக்கெட் தான் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அவங்க சிஓ கிட்ட பேசாம நம்ம ஹீரோ கொண்டுலாமான்னு கேட்க அதுக்கு அவர் சிரிச்சிட்டு அவெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டான், அவனை விட்டுடுங்கன்னு சொல்றாரு. இங்க ஹீரோ ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருக்கும்போது டிவியில கிம்மோட ஸ்பீச் போகுது. அதை பார்த்து அவனுக்கு ஏதோ ஞாபகம் தான் வருது. அவர் முன்னாடி சொன்ன வார்த்தையெல்லாம் அவன் சொல்லிட்டு இருக்கான்.
சாமுக்கு ஒன்றும் புரியல. குளிச்சு முடிச்சது ஹீரோட அம்மா அவனை கூட்டிட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் ஹீரோ யாராவது பாத்துக்கணுங்கிறதால தான் இங்க வந்து சேர்த்திருப்பாங்க. அவன் கிட்ட நீ உன் உடம்பு சரியாகிற வரைக்கும் நீ இங்கே இரு, உன்னை நல்லா பாத்துப்பாங்க, உன் கால் உனக்கு வந்துருன்னு சொல்றாங்க. அவன் அதை கெடுமதில ஷாக் ஆகிறான். என்ன சொல்றீங்க, நீங்க நீ வரமாட்டீங்களான்னு கேட்கிறான். அவங்களும் அழுதுகிட்டே உன்னை கண்டிப்பா நான் பார்க்க வருவேன், இங்க நீ தனியா இருந்து பழகணும்னு சொல்றாங்க. அதுக்கிட்ட அவன் அழ ஆரம்பிச்சிடறான். அப்படியே இமோஷனலா கண்ட்ரோல் பண்ணிட்டு அவன் அங்கேயே விட்டுட்டு எந்திரிச்சு வந்துடுறாங்க. இங்க ஹாஸ்பிட்டல் வந்ததும் ஹீரோட அம்மா ஒரு கைத்தை போட்டுட்டு அப்படியே மேல ஏறி நிக்கிறாங்க. அதே ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்களுக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா ஹீரோ அங்கே தப்பிச்சு போயிருப்பான். அவன் நேரா வீட்டுக்கு தான் அவங்க ஃபாஸ்டா வந்துட்டு இருப்பான். ஹீரோட அம்மா சாகுறதுன்னு முடிவு பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி ஹீரோட போட்டோஸ் ஷூஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. இங்க ஹீரோயின் வீட்டுல நீங்க நடந்ததை பத்தி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த சின்ன பையன் இன்னைக்கு ஹீரோ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணா, ஒரு அப்பா மாதிரி என்ன பாத்துக்கிட்டான்னு சொல்றாங்க. அதை கேட்ட சின்ன பொண்ணு கூட சண்டைக்கு வரா. அவனை பார்த்து எப்படி அவன் அப்பான்னு சொல்ல முடியும்னு அவன் போட்டு அடிக்கிறா. ஹீரோயின் அவளை வந்து தடுக்க அவ அழுதுகிட்டே என் அப்பா அவனை மாதிரி ஒரு பைத்தியம் கிடையாதுன்னு சொல்லி கத்துறா. ஹீரோயினுக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல. அவ வீட்டுக்கு விட்டு வெளியே வர மழை பெய்ய ஆரம்பிக்குது. அப்ப ஹீரோ அங்க ஃபாஸ்டா கிராஸ் பண்ணிட்டு போறான். அவ பின்னாடியே போறான்னு பாக்குறா. அப்புறம் மனசை மாத்திக்கிட்டு உள்ளே போயிடுறா. ஹீரோ ஃபாஸ்டா வீட்டுக்கு போறான். அங்க அவ அம்மா எல்லாருக்கும் லெட்டர்ஸ் எல்லாம் எழுதி வச்சுட்டு அப்படியே சாகலான்னு போறாங்க. அதுக்குள்ள ஹீரோ வந்து அந்த வீல் சேர்ல இருந்து எந்திரிச்சு அவங்களை பிடிச்சி தடுத்து நிறுத்திடுறான். அப்படி இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பாய்.